ஒரு ஊரில் ராமு என்ற பையன் அவங்க அப்பா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். ஏழ்மையாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படாமல் போதுமான அளவு வருமானத்தை செலவு செய்துக்கிட்டும் ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள், என்னங்க, இந்த வருஷம் ராமுவை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணுங்க. அடியாண்டி நீ வேற, பணமே எதுவும் இல்லை. நாம் சம்பாதிக்கிறது அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கே செலவாயிடுது. இதில் நான் எங்கேருந்து ஒரு பெரிய ஸ்கூலில் ராமுவை படிக்க வைக்கிறது? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அவனை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு. என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லையே. இப்படி 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட வீட்டு வாசல்ல 3 வயதான முதியவர்கள் வந்தாங்க. ஐயா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? சற்று வெளியில் வாங்கலேன். என்னங்க, யாரோ வாசல்ல கூப்பிடுறாங்கங்க, வாங்க போய் பார்க்கலாம். யாரையா நீங்கள்? என் பெயர் பணம், அவர்களின் பெயர் வெற்றி மற்றும் அன்பு. நாங்கள் வீட்டுக்குள் வரலாமா? வாங்கள் ஐயா. எங்க 3 பேரில் யாரை உள்ளே அழைக்க ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் மட்டுமே உள்ளே வருவார்கள். ராமுவின் தந்தை இப்படி கூறினார். ஐயா வெற்றியே, நீங்கள் வீட்டுக்குள் வாங்கள். ஒருவனுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தால் பணம் எல்லாமே கிடைத்துவிடும். அதனால்தான் நான் வெற்றியை உள்ளே அழைக்கிறேன். அப்பா அப்பா போங்கப்பா, எனக்கு பணம் தான் வேணும். ஐயா பணமே, நீங்கள் உள்ள வாங்க. பணம் வாழ்க்கையில் கிடைத்தால் வெற்றியை கூட சுலபமாக நாம் வாங்கிட முடியும். அதனால் பணம் தான் எனக்கு வேணும். பணம் ஐயாவே, நீங்க வாங்க வீட்டுக்குள். ஆனால் ராமுவின் அம்மா சற்றும் தயங்காமல், ஐயா அன்புவே, நீங்கள் எங்களுடைய வீட்டுக்குள் வாங்கள். அன்பு கிடைத்தால் பணம் வெற்றி எல்லாமே வாழ்க்கையில் கிடைத்துவிடும். அதனால் அன்புதான் வாழ்க்கையில் நிரந்தரமானது. அன்பு கிடைத்தால் எல்லாம் நம் வாழ்க்கையில் வந்துவிடும். வாழ்க்கையில் முக்கியமானது அன்பு தாங்க. இத ராமுவின் தந்தையும் ராமுவும் மனதார ஏற்றுக்கொண்டார்கள். அதனால், ஐயா முதியவரே, நீங்கள் எங்களுடைய வீட்டுக்குள் வாங்கள் அப்படின்னு ராமுவின் தந்தையும் ராமுவின் அன்னையும் ராமுவும் அன்பை வீட்டுக்குள் வர சொன்னார்கள். சற்றும் எதிர்பார்க்காத ராமுவின் குடும்பம் உள்ளே வருவது அன்பு மட்டும் அல்லாமல் பணம், வெற்றி மூவரும் இணைந்து ஒன்றாக வந்தார்கள். சற்று தயக்கத்துடன் ராமுவின் அன்னை இப்படி கேட்டாங்க. அன்பு ஐயாவே, நாங்கள் உங்களை மட்டும்தானே வீட்டுக்குள் வர சொன்னோம். பின்பு எப்படி இவர்கள் 2 பேரும் வீட்டுக்குள் வந்தார்கள்? எங்கள் மூவரில் பணத்தையோ வெற்றியோ நீங்கள் அழைத்திருந்தால் மற்ற இருவர் வெளியே நின்று இருப்போம். ஆனால் அழைத்தது அன்பு ஆகிய என்னை. அன்பு இருக்கும் இடத்தில் பணம் மற்றும் வெற்றி ஆகிய இருவருமே இருப்பார்கள். அதனால்தான் நாங்கள் மூவரும் இணைந்து உங்கள் வீட்டுக்குள் வந்தோம். இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருவருடைய வாழ்க்கையில் அன்பு இருந்தால் பணமும் வெற்றியும் தானாகவே சேர்ந்துவிடும்.